எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Class 6 Chapter 3ல Number Play 3.1 டாபிக் Numbers Can Tell Us Things. ஸோ இதில் நம்பர்ஸ் நமக்கு என்னென்ன சொல்லுது, நம்பர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் பார்த்தோம்னா நம்பர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் வேல யூஸ் பண்ணுறோம் டு ஆர்கனைஸ் ஆர் லைஃப்ஸ். லைக் நம்ம அதை கவுண்ட் பண்ணுவோம். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் நம்பர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போனால் கூட நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ பேலன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அங்கே சப்ராக்ஷன், அடிஷன்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்பர்ஸ் ஒரு முக்கியமான ரோலில் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு அண்ட் இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஆப்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது ஃபர்ஸ்ட் டாபிக், அதில் 3.1. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை அப்சர்வ் பண்ணி நமக்கு என்ன தெரியுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இதெல்லாம் பீப்புள். ஸோ பீப்புள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க. இதை அப்சர்வ் பண்ணி நமக்கு என்ன பேட்டர்ன் தெரியுதுன்னு பார்க்கணும். இவங்க ஃபர்ஸ்ட் 0 சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு பின்னாடி யாருமே இவங்களை விட டாலா இல்லை. நம்பர் ஆஃப் பீப்புள் டால். இவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா 0. ஸோ இந்த பர்சனுடைய முன்னாடி பின்னாடி பார்த்தா 2 பேர் டாலா இருக்கிறனால இவங்க 2 சொல்றாங்க. இவங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜசன்ட், அதாவது பக்கத்துல பார்க்கும்போது இவங்க ஒருத்தவங்க தான் டாலா இருக்காங்க. ஸோ இவங்க 1 சொல்றாங்க. சேம் இந்த பர்சனுடைய அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பர்சன்ல ஒருத்தவங்க தான் டாலா இருக்கனால இவங்க 1 சொல்றாங்க. இவங்க பக்கத்துல 2 பேருமே ஷார்ட், ஸோ 0. இவங்களுடைய பக்கத்துல 2 பேருமே டால், ஸோ 2. இவங்க பக்கத்துல ஒருத்தவங்க டால், ஸோ 1. அண்ட் இவங்க பக்கத்துல யாருமே இவங்களை விட டால் கிடையாது, ஸோ 0. இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதே குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ என்ன நம்பர் சொல்லுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க பார்த்தா இவங்க பக்கத்துல இவங்க டாலா இருக்காங்க. ஸோ இவங்க 1 சொல்லுவாங்க. இவங்க பக்கத்துல இவங்க 2 பேருமே ஷார்ட், ஸோ 0. இவங்க பக்கத்துல 2 பேருமே டால், அதனால 2. இவங்க பக்கத்துல 2 பேருமே ஷார்ட், 0. இவங்க பக்கத்துல இவங்க டால், இவங்க ஷார்ட், ஸோ ஒரே ஒரு டால். இவங்க பக்கத்துல 2 பேருமே டால், 2. இவங்க பக்கத்துல இவங்க ஷார்ட், இவங்க டால், ஸோ ஒரே ஒரு டால். இவங்க பக்கத்துல யாருமே டால் கிடையாது. ஸோ சேம் குரூப் ஆஃப் பீப்புள் ரீஅரேஞ்ச் பண்ணி நிற்கும் போது அந்த சீக்வன்ஸே மாறிடுச்சு. ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸோடைய பேட்டர்னை நம்ம அப்சர்வ் பண்ணி என்ன அதுலேருந்து நம்மளால இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதுங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு 3 questions. Can the children rearrange themselves so that the children standing at the end says 2? ஸோ கடைசியா எண்டில் நிற்கிறவங்க 2 சொல்லணும் அப்படின்னா அவங்கள விட டாலான பர்சன் அவங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நிற்கணும். ஆக்சுவலி இந்த அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்சனை விட டாலா பார்த்தா ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. வேற யாருமே இவங்களை விட டால் இல்லை. இவங்களும் 0 சொல்லியிருக்காங்க. பட் அகெயின் இவங்க இந்த பர்சனை விட ஷார்ட் தான். ஸோ ஒரே ஒரு பர்சன் தான் டாலா இருக்காங்க. ஸோ இவங்க 2 சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டிஸ்கஷன் கொஷின் தான். இது எக்ஸசைஸோ எதுவும் கிடையாது. இந்த மாதிரி கேள்விகள் வரும். செகண்ட், கேன் வி அரேஞ்ச் தி சில்ட்ரன் இன் அ லைன் ஸோ தட் ஆல் வுட் சே ஒன்லி ஜீரோஸ்? இதுவுமே நாட் பாசிபிள். ஏன்னா எல்லாருமே 0 சொல்லணும்னா அது எப்படி முடியும்ல? இப்போ இவங்களோட இந்த 2 பேர் ஷார்ட்டா இருக்காங்க, ஓகே 0. திருப்பி இவங்களை விட இவங்க 2 பேர் ஷார்ட்டா இருக்கணும்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்றதோட கான்ட்ராடிக்டா இருக்கும். ஸோ எல்லாருமே 0 சொல்லணும்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம நோ அப்படின்னு எழுதிடலாம்.
Next, can two children standing next to each other say the same number? Yes, it is possible. இங்க கூட பாத்தீங்களா, பக்கத்துல நிக்கிறாங்க, 1 சொல்றாங்க. ஏன்னா இவங்களை விட இவங்க டாலா இருப்பாங்க, இவங்களை விட இவங்க டாலா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல 1 சொல்லலாம். அண்ட் வைஸ் வர்சா, இப்படி டிசெண்டிங் ஆர்டர் ஹைட்ல நிற்கும் போதும் நம்ம 1 சொல்ல முடியும். ஸோ எஸ், இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடா கேட்பாங்க. இப்போ இதுலயே நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, there are 5 children in a group. ஸோ மொத்தம் 5 children இருக்காங்க, எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஹைட். Can they stand such that 4 of them say 1 and the last one says 2? Why or why not? Actually இது பாசிபிள். ஏன்னா 5 children சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், அதை விட செகண்ட் சில்ட்ரன் ஹைட்டு, அதை விட தேர்டு சில்ட்ரன் ஹைட்டு, அதை விட ஃபோர்த் சில்ட்ரன் டால், அண்ட் அகெயின் தி ஃபிஃப்த் சில்ட்ரன் அதை விட டால். ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் ஹைட்ல நிற்கும் போது இவங்க 1 சொல்வாங்க, இவங்க 1 சொல்வாங்க. ஏன்னா இவங்க பக்கத்துல இது ஷார்ட், இது டால், ஸோ 1. இந்த சில்ட்ரனும் பாத்தீங்கன்னா இது ஷார்ட், இது டால்னால 1. இவங்களும் 1 சொல்வாங்க, இவங்க 0 சொல்வாங்க. ஸோ லாஸ்டா 0 சொல்வாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். நம்ம அதுக்கு இது வரைஞ்சி எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம். Next, for this group of 5 children, is the sequence 1 1 1 1 1 possible? Actually, no. ஏன் அப்படின்னா, நம்ம இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் சரி, ஒருத்தராவது 0 சொல்ற மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லாருமே வேற வேற ஹைட்டுங்கிறனால நம்ம எந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் 4 1s வருதுன்னா கண்டிப்பா லாஸ்ட்ல 0 வர மாதிரி தான் நமக்கு ஆன்சர்ஸ் வரும். ஏன் இதை நம்ம வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்தாலும், 4th person நடுவுலையோ 5th person நடுவுல மாத்தி வச்சாலும் யாராவது ஒருத்தர் 0 சொல்ற மாதிரி வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட், இஸ் 0 1 2 1 0 பாசிபிள்? வை ஆர் வை நாட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்க பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எப்படி, பாசிபிள் இல்லைன்னா வை நாட்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் இந்த பர்சனோட பேரை ABCDEன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த சீக்வென்ஸ் பாசிபிளா அப்படின்னு செக் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிங்கிற பர்சன் வைக்கிறேன். டி பர்சன் பக்கத்துல சி பர்சன் நின்னாங்க அப்படின்னா டி 0 சொல்லும். ஏன்னா சி டியை விட ஷார்ட். சி பக்கத்துல நான் ஏ வைக்கும் போது சியை விட டி பெருசு, டால், ஸோ 1 சொல்லும். ஏ என்ன சின்னது. இப்போ ஏ பக்கத்துல நான் என்ன வச்சாலும் A2 தான் சொல்லும், பிகாஸ் ஏ தான் இருக்கிறதுலே ஸ்மால். ஸோ நான் பி வைக்கிறேன், அப்ப A2 சொல்லும். லாஸ்டா இ இருக்க போது, ஸோ பியை விட இ பெருசுனால B1 சொல்லும். இ தான் இருக்கிறதுலே டால்ங்கிறனால 0 சொல்லும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எஸ் இட் இஸ் பாசிபிள். ரீசன் நம்ம இதை ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் சீக்வன்ஸ்ல பாசிபிளான்னு கேட்பாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு we have to explain. Now, how would you rearrange the 5 children so that the maximum number of children say 2? So, அதிகபட்சம் 2 சொல்லணும்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ 5 children வச்சுட்டு மேக்ஸிமம் நம்மளால 2 2 எடுக்கலாம். அதுக்கு நம்ம எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, லைக் ஃபர்ஸ்ட் டி, அப்புறம் ஏ, நெக்ஸ்ட் இ, டாலஸ்ட் சென்டரா இருக்கணும், அப்புறம் பி, நெக்ஸ்ட் சி. ஸோ இப்படி பார்க்கும்போது டி 0 சொல்லுவாங்க, ஏ 2 அண்ட் இயும் 2, பி 1, சி 0. ஸோ மேக்ஸிமம் 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம அதை எல்லாமே அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் 2 சில்ட்ரன் எஃப் அண்ட் சில்ட்ரன் ஜி 2 பேருமே இப்போ சேம் ஹைட்னு வச்சுப்போமே. ஓகே, லெட்ஸ் டேக் 3 சில்ட்ரன் ஹெச். ஸோ இந்த டைம் இப்படி சேம் ஹைட்டா இருந்தா இவங்களும் 0, இவங்களும் 0, இவங்களும் 0 சொல்லுவாங்க. டாலரா இருந்தா மட்டுமே தான் 1 சொல்லுவாங்களே தவிர ஷார்ட்டரும் சேம் ஹைட்டோனா தே யூஸ் டு சே 0. ஸோ அப்படிதான் இந்த சீக்வென்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடா நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எதுக்குன்னா சூப்பர் செல் அப்படிங்கிற நெக்ஸ்ட் டாபிக்கு ரிலேட்டடானது. ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.